ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் நல்ல காலையிலே என்னை எழுப்பி விட்டாங்க. நான் உடனே என் அத்தைகிட்ட கேட்டேன், ஏன் அத்தை இவ்வளோ சீக்கிரமாக எழுப்பி விட்றீங்க, எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் காரணமாக தான் எழுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு சமையல் வேலையை பார்க்குறதுக்கு போயிட்டாங்க. நான் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு போயிட்டு கேட்டேன், ஏன் அத்தை இவ்வளோ சீக்கிரம் 4:30 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டிங்களே, என்ன விஷயம்னா, கோயிலுக்கு போகணுமா, ஒரு வேண்டுதல் இருக்குது அதுக்காக போகணும் அப்படின்னோடனே, எதுவுமே சொல்லலையே அத்தை, நேற்று வரைக்குமே நைட்டு வரைக்கும் 10 மணி வரைக்கும் பேசிகிட்டு தான் இருந்தோம். உங்கள் பையனும் எதுவும் சொல்லலை, நீங்களும் எதுவும் சொல்லலை. இல்லைம்மா, அன்றைக்கி திடீர்னு 10 மணிக்கு அப்புறம் தான் உங்கள் அத்தை என்னோட தங்கச்சி கால் பண்ணி இது மாதிரி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அந்த கோவிலுக்கு அழைச்சிட்டு போனால் கண்டிப்பாக எல்லாம் நல்லது நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் தான் எனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜிக்கிட்ட சொன்னேன். அவன் சொன்னான், அப்படின்னா போயிட்டு வந்துடுவோம்மா, ஏன் வேண்டான்னு சொல்கிறோம், நம்ம போவோம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். அப்படின்னோடனே சரி ஓகே, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இது பண்ண முடியுதோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, நான் அதுக்கப்புறம் சரி ஓகேப்பா, நான் கிளம்பிடுறேன் காலையிலேயே, நீ கீதாட்ட சொன்னியா அப்படின்னதுக்கு, இல்லைம்மா நான் கொஞ்சம் வேலை, எனக்கு நைட்டு ஒரு 12 மணி வரைக்கும் வேலை இருக்குது, அவங்க ரூமில் தானே படுத்திருக்கா, நீங்களே காலைல எழுப்பிடுங்க அலாரம் வச்சுட்டு அப்படின்னு சொன்னான். அப்படின்னோடனே, அவன் கூட நான் கிளம்பியிருப்பான், அந்த ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அப்புறம் போயிட்டு நான் சரிதான் நீங்கள் இது பண்ணுங்கள், என்ன சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறோமா இல்லைன்னா, இல்லைம்மா காலைல கொஞ்சம் இட்லி மட்டும் இது பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா காரில் போகிறப்ப கூட நம்ம சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னோடனே, சரி சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் பாரு கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அவங்கக்கிட்ட என் ஹஸ்பண்ட்ட இது மாதிரி கேட்டேன், ஏங்க என்கிட்ட நைட்டு ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னோடனே, இல்லைம்மா எனக்கு கோவப்படாத, நைட்டு நான் சொல்லலான்னு வந்தேன், நீ அதுக்குள்ளே தூங்கிட்ட, சரி தூக்கத்தில் இருக்கேன், உன்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஆஃபீஸ் குரூப் கால் வேறு போயிட்டு இருந்துச்சு வேறு. அப்போ கட் பண்ணோன்னா அவர் ஹெட் வேறு கேட்பாரு, ஏன் இப்போ கட் பண்ணுறீங்க, அது மாதிரிலாம் கொஞ்சம் சில விஷயங்கள் கேட்பாங்க, அதனால் வேறு வழி இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்தார். இருந்தாலும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலை, திடீர்னு அவங்க எழுப்புறாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொன்னது என்ன பண்ணுறது. இப்போ நம்ம பெரியவங்க சொல்கிறப்ப நம்ம கேட்குற மாதிரி தானே இருக்குது, இல்லாட்டினா இதனால தான் இதாகலை, அதனால தான் இதாகலை அப்படின்னு அவங்களாவே ஒரு கற்பனை பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்கல்ல அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமா கார் எடுக்கிறதுக்காக வெளில நின்றுட்டு இருந்தார். அப்புறம் டிரைவர் ஒரு ஆள் வர சொல்லியிருக்கோம், ஏங்க நீங்களே ட்ரைவ் பண்ணால் என்னென்னங்கிறதுக்கு, இல்லைம்மா எனக்கு நைட்டு ஒரு 2 மணி வரைக்குமே கண் முழிச்சது, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்குது, நம்ம ஒரு விஷயத்துக்காக நல்ல விஷயத்துக்காக போகிறப்போ இதுக்கெல்லாம் நம்ம காசு இது பண்ணி பார்க்கக்கூடாது, அதனால தான் டிரைவர் யாரையாச்சும் ஒருத்தவங்கள புக் பண்ண சொன்னேன். நைட்டு திடீர்னு சொன்னதுனால பக்கத்தில் உள்ளவங்க தான், அந்த அண்ணன் தான் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால் இவங்களும் வந்துட்டாங்கம்மா அப்படின்னோடனே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போனோம். கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில் அவங்க சொன்ன மாதிரி அந்த கோவிலுக்கு போயிட்டு, அங்கே என்னோடய அத்தையோட தங்கச்சி, அதாவது இவங்களோட சித்தியும் வந்திருந்தாங்க, என் ஹஸ்பண்டோட சித்தி வந்திருந்தாங்க, போயிட்டு பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருந்துச்சு மனசுக்கு. முதல்ல நான் என்ன மனசுக்குள்ளே நினச்சேன்னா, ஏன் இங்கே இது பண்ண சொல்கிறாங்க, செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தமாகவே தான் இருந்துச்சு. நம்மள்ட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இவங்க எல்லோரும் கிளம்பி முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக எனக்கு புரிஞ்சிச்சு, சரி நம்ம கண்டிப்பாக இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போனோன்னா அவங்களும் நம்ம நல்லத்துக்காக தான் இது பண்ணுறாங்க, அது நடக்குதோ நடக்கலையோ ஒரு திருப்தி மனசுக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு. அதனால் நானும் ஒரு அமைதியாக இது பண்ணேன். அதுக்கு அடுத்தது இன்னொரு கோயிலுக்கும் போகணும், இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு போயிட்டு தான் அதுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவர்கிட்ட எல்லாத்தையும் ரூட்டெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அங்கேயும் போனோம். போயிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட்டை நான் ஒரு மாதிரி கோவமாக தான் முகத்தை வச்சுட்டு இருந்தேன். அவருக்கே ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கோயிலுக்கு போனோன்னே எனக்கு கொஞ்சம் மனசெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோன்னே அவரே இது பண்ணிக்கிட்டாரு, சரி ஓகே
எனக்கு வந்து சந்தோஷமா இருக்காயா அப்போ அப்படிங்கிற மாரி கேட்டாரு. ஹாப்பி தான் எனக்கும். முன்னாடி கொஞ்சம் மனசு கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஹாப்பியா இருக்குங்க. அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.